இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2021 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 3, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 என தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இவற்றில் மனிதநேய மக்கள் கட்சி மட்டும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்றது. முஸ்லீம் லீக் போட்டியிட்ட 3 தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது. வரும் சட்டசபை தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சியும் தமிமுன் அன்சாரியின் மனிதநேய ஜனநாயக கட்சியும் திமுக கூட்டணியில் இணைய பேச்சு நடத்தி வருகின்றன. சிறுபான்மையினர் ஓட்டுகளை நடிகர் விஜயின் தவேக பிரிக்கும் என திமுக கருதுவதால் முஸ்லிம் கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டுவர விரும்புகிறது. கடந்த தேர்தலில் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய இரு கட்சிகளுக்கு ஒதுக்கிய 5 தொகுதிகளை இப்போது 4 முஸ்லிம் கட்சிகளுக்கும் பகிர்ந்தளிக்க திமுக முடிவு செய்துள்ளது. அதன்படி முஸ்லிம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகளும், மற்ற கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியும் கிடைக்கும். இதனால் திமுக கூட்டணியில் உள்ள முஸ்லிம் கட்சிகள் அதிருப்தி அடைந்துள்ளன. இதற்கிடையே மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹருல்லா 5 தொகுதிகள் வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முஸ்லிம் லீக் தரப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: தமிழகத்தில் முஸ்லிம்கள் 10% உள்ளனர். அதன்படி முஸ்லிம்களுக்கு 24 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். திமுகவின் பிரதான ஓட்டு வங்கியே முஸ்லிம்கள்தான். சிறுபான்மையினர் ஓட்டுகள் இல்லையெனில் திமுகவுக்கு வெற்றி என்பது சாத்தியமில்லை. எனவே முஸ்லிம் கட்சிகளுக்கு குறைந்தது 10 தொகுதிகளாவது ஒதுக்க வேண்டும். அப்போதுதான் முஸ்லிம்களின் ஓட்டுகள் முழுமையாக திமுகவுக்கு கிடைக்கும். திமுக கூட்டணியில் புறக்கணிக்கப்படுகிறோம் என நினைத்தால் முஸ்லிம் இளைஞர்களின் ஓட்டுகள் சிதறும். இதை திமுக தலைமை உணர வேண்டும் என கூறினர்.